நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ட்ரோன், ஹெச்டி, அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைமில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு படம். இப்போ மறுபடியும் ஆர்கேஎஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாமல் ஒரிஜினலாக இப்படியே ராவா எடுங்க, இப்படியே எடுங்க. ஆமாம், அப்படி எடுங்க. எதனாலன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் 200 காட்டும் போது டேய் இது கிராஃபிக்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆடியன்ஸ். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பாருங்க, நிஜமான மனிதர்கள், அந்த குதிரையாக இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரோனெல்லாம் இருக்கிற டைமில் கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளோ பிரமாதமாக பண்ணி இதே நேச்சுராலிட்டி இப்போ எடுக்க போகிற டைமில் வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாமல் அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி, நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி, எப்போவோ நடக்க வேண்டியது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணேன். எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க. புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த லொல்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது இது, அவங்க அப்புறம் வந்தது. இதை பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து இவங்க பண்ணல. ஆர்கேஎஸ் தான், புஷ்பா தான். தேங்க்யூ.